பாராட்டுகள். அது என்ன நம்ம முடிஞ்சா ஷேர் பண்ணிக்கலாம். அந்த ஏரிங் எப்ப முடியும்? எப்ப முடியும் சொல்ல முடியாது. அடுத்த ஏரிங் 3ஆம் தேதி. தெரிஞ்சபடி கேள்வி கேட்கிறேன். மதுரையில கூட சொல்லி கேஸ வந்து நாங்க இது பண்ணோம். நாங்க வந்து என்ன கேட்டோம்னா, மதுரையில அடைய முடியல, என்ன புதுக்கோட்டை கோர்ட்டு போட்டுக்கோங்கன்னு சொல்லி எல்லாம் புதுக்கோட்டை போட்டுட்டாங்க. சரி, இதுதான் சொல்றோம். நீங்க கன்ஃபியூஸ் யாரும் இல்ல, பேப்பர்ல அப்படிதான் இருக்கு. ஆமா ஆமா சொல்றேன். நாங்க வந்து அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மதுரைக்கு தான் வந்து அப்ளை பண்ணி இது பண்ணது. எங்களுக்கு அடைய முடியல, புதுக்கோட்டை போட்டு நாங்க அப்ளை பண்ணிருந்தோம். இன்னும் 2 மாசம் வாய்தார வந்து அவங்க எப்படி சமாளிச்சு வந்து இதாயிருவாங்க. மினிமம் 6 மாசம் 1 வருஷம் முடிச்சு கோயில கொண்டாந்து உங்கள்கிட்ட ஒப்படைக்க வந்து நாங்க கஷ்டப்படுறோம். நல்லதே கோயில வெளியே அப்படியே உங்களோட ஒரு கேஸ் இருந்தா, HRMC ஒரு கேஸ் இருந்தா நீங்க ஹைகோர்ட்டுக்கு போங்க. ஏன் ஜேசி போட்டு 2 கேஸ் 2 நாங்க போட்டிருக்கோம். அதனால உங்களால திருப்பி ஜேசி கேட் போக முடியல. நீங்க ஹைகோர்ட் போறீங்க. ஹைகோர்ட் போங்க. நான் கைதுமா நீங்க 3ஆவது கேஸ் போட முடியாது. இதுக்கப்புறம் அந்த கேஸ் எங்க போகும்? இல்ல அவர் விசாரிக்கிறதுக்கு கோர்ட் விசாரிக்குமா, இல்ல ஜேசி போட்டு தஞ்சாவூர் விசாரிக்குமா? அதுல இது வந்து சொல்லிட்டு நம்ம அந்த கேஸ் ஃபைல் பண்ணிருக்கோம். அது அடுத்தாவது வேணும்னு சொல்லிட்டு நீங்க நாமினேட் பண்ணிக்கணும். ஜஸ்ட் அதுக்கு வேணும்னு சொல்லிட்டு நம்ம ரிவோக் பண்ணிட்டோம். 2வது வந்து சரவணன் அவர் போட்டது வந்து கேஸ் வந்து பிரியார வந்து நம்ம கேட்டது விளம்புகை வேணும். எங்க கோயில வந்து முழுமையா எங்களுக்கு இந்து சமய அறநிலையத்துல எடுத்துக்க கூடாது. இதை வந்து முழுமையா எங்களுக்கு வந்து எங்களோட பங்காளிகள் சுயமான கோயில், அதனால வந்து இது எங்களுக்கு வேணும் அப்படின்னு விளம்புகை வேணும்னு பிரியார் இருக்கு. ஆனா அதோட கேஸ் நான் சொல்லி முடிச்சேன். அவங்க போட்டதோட கேஸோட நம்பர் வந்து தப்பு. அதை வந்து ஜேசி ஜாயிண்ட் கமிஷனரும் பார்க்கல. இது பார்க்காம இது வந்து ஓவரால் நம்மளுக்கு வந்து கேஸ் ஏரிங் போறதோட எண்ட் ஆஃப் த டே வந்து இது என்ன ஆகும், நான் இது வந்து ஜேசி ஜாயிண்ட் பிரிப்பை நான் முடிச்சுடுவேன். ஜாயிண்ட் கமிஷனர் வந்து இது என்னால கொடுக்க அதிகாரம் கிடையாது. உங்க கோயில வந்து தனி கோயிலா வந்து எங்களால சொல்ல முடியாது. எங்களுக்கு வந்து அறங்காவலர் கூட மட்டும்தான் ஜாயிண்ட் கமிஷனருக்கு அதிகாரம் இருக்கே தவிர உங்க ஒரு கோயில வந்து விளம்பரம் செய்யறதுக்கான அதிகாரம் ஜாயிண்ட் கமிஷன் கிடையாது. இதுக்கான அதிகாரம் வந்து சிவில் கோர்ட்டுக்கு மட்டும்தான் உண்டு. சிவில் கோர்ட்டுக்கு மட்டும்தான் இந்த அதிகாரம் உண்டு. நம்ம கோயில வந்து நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு இண்டிபெண்டா நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு பிரைவேட் டெம்பிளா கொடுக்கறதுக்கு வந்து சிவில் கோர்ட் மட்டும் தான் அதிகாரம் உண்டு. இது வந்து ஜாயிண்ட் கமிஷனருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இது போனாலும் திரும்பி வந்துருவாங்க. நம்ம செலவு பண்றதோ நேர காலமோ எல்லாமே எண்ட் ஆஃப் த டே வந்து அந்த ஹியரிங் அந்த ஜாயிண்ட் கமிஷனர் ரிட்டர்ன் லெட்டர்ஸ் இது எல்லாமே போறப்ப வந்து தூக்கி போடுவாங்க. அதுக்கு வந்து எந்த ஒரு அவங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. அப்படி இருக்க அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க வேற ஒரு அட்வொகேட் வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவர் சரவணன் இந்த கேப்ல என்ன பண்ணாரு அப்படின்னா அவர் என்னது எங்க கிட்ட வந்து நாங்க தீபாவளிக்கு முன்னாடி நாங்க ஒரு ஏரிங் வந்தது. அந்த ஏரிங் வந்து நாங்க எல்லாருமே போகணும் அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்க. அட்வொகேட்ஸ் கூப்பிட்டுருந்தாங்க. நாங்க போற எல்லாமே ப்ரிப்பேரா இருந்தோம். இவர் என்ன பண்ணாரு, இல்ல என்னால வர முடியாது, நீங்க ஏரிங்கே கிடையாது, அடுத்த மாசம் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணா டைவர்ட் பண்ணாரு. ஆக்சுவலா நாங்க வந்து அட்வொகேட் கிட்ட கேட்டப்போ அவங்க ஏரிங் இருந்திருக்கு. அது பேஸ் பண்ணி கைப்பாச்சு எல்லாம் போனாங்க. என்னால போக முடியும் அந்த ஏரிங்க்கு. அது என்னச்சு அவரு இப்ப முடியாதுன்னு சொல்றதுக்கு அப்புறம் வந்து நாங்க என்ன பண்ணோம், இவர் அதுக்கப்புறம் எங்க கிட்ட எல்லாம் வந்து டைவர்ட் பண்றாரு. இல்ல ரிவ்யூ பண்ணுங்க, இது வந்து கேஸ் வேண்டாம், இதை வந்து ப்ரெஷர் கொடுத்து ப்ரெஷர் கொடுத்து அதை எப்படி டைவர்ட் பண்றாரு அப்படின்னா, எனக்கு நீங்க செக்ரட்டரி போஸ்ட் கொடுத்தாதான் நான் பண்ண முடியும். என்னால வந்து தெரியும். அவர் என்ன சொன்னாரு, எனக்கு செக்ரட்டரி போஸ்ட் கொடுத்தாதான் வந்து நான் பண்ண முடியும், இல்லைன்னா வந்து என்னால வந்து பண்ணவே முடியாது. அவர் தலைவர் என்னன்னா வந்து ரெசல்யூஷன் 22 சித்தாபா வீட்டுல ரெசல்யூஷன் ராமேஸ்வரம் வீட்டுல ரெசல்யூஷன் பாஸ் பண்ணது வச்சுட்டு நான் உங்களுக்கு கொடுக்க முடியாது, நீ எதானாலும் கோர்ட்ல இருக்கு கேஸை எடுத்துட்டு நம்ம கோயில மீட் எடுத்துட்டு நீ அதுக்கப்புறம் நீ சொல்லு, எலெக்ஷன் வச்சு நம்ம வந்து அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், உனக்கு வந்து அதை கண்டிப்பா ஒரு போஸ்டிங் நாங்க கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாரு. பெரியப்பா நாங்களும் அதுதான் சொன்னோம். இல்ல இது ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிட்டோம், இது வந்து எல்லாரும் ஒரு 25-30 பங்காளிகளை வச்சு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி வச்சிருக்கோம். அப்படி இருக்கப்ப நாங்க எப்படி மாத்தி பேச முடியும் அப்படின்ற மாதிரி நாங்க எல்லாருமே ஒத்துக்கல, அக்செப்ட் பண்ணல. சித்தப்பா பழனி சித்தப்பாவா இருக்கட்டும், முருகேஸ்வரனா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், மாமா
எல்லாருமே வந்து அக்செப்ட் பண்ணல. ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியாச்சு, கோயில் எடுத்துட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஒரு இது பண்ணி ஒரு எலெக்ஷன் வச்சு அதுக்கப்புறம் எலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னோம். அதை வந்து அவர் அக்செப்ட் பண்ணவே இல்லை. ஒரு பர்சன்ட் கூட அக்செப்ட் பண்ணவே இல்லை. இதுக்கு இடையில என்னன்னா பெரியப்பா வந்து நீங்க பெரியப்பா எல்லாமே பேசிட்டு அவர் வந்து பெரியப்பாவே வந்து செக்ரட்டரி போஸ்ட் கொடுத்துட்டு ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டாரு. நீங்க ஏன் கொடுக்க மாட்டீங்க, தலைவர் ஏன் கொடுக்க மாட்டாரு, அப்ப வந்து நீங்க என்ன உள்ளுக்குள்ளேயே உங்களே கொடுக்குறேன் அவங்களே கொடுக்குறேன்றப்போ உங்களுக்கு என்ன அப்படின்ற அளவுக்கு கான்வர்சேஷன்ஸ் வந்து போயிடுச்சு நிறைய. இவர் வந்து டோட்டலி வந்து செயலாளர் போஸ்ட் வேணும், அவர் வந்து வேலையை பண்ணாத ஆளுக்கு செயலாளர் போஸ்ட் அப்படின்னு அடிச்சுட்டாரு. இது இப்ப நாங்க ஒத்துக்கவே இல்லை. நாங்க வந்து என்ன ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிருக்கோம், ரெசல்யூஷன் பேஸ்டு என்ன பண்ணணுமோ அது மட்டும்தான் அது வந்து பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நீங்க எங்க கிட்ட வந்து நீங்க கோர்ட் கேஸ்க்கு வந்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டீங்க. அதை வந்து இடையில வந்து நம்ம திருப்பி அதே ஒரு பொதுக்குழு கூட்டியோ இல்ல செயற்குழு கூட்டியோ சொல்றதுக்கு நேரம் இல்லை, அது ஷார்ட் டைம். அதனாலதான் நம்ம வந்து அந்த கேஸ் வந்து நீங்க போஸ்ட் ஒட்டினது எல்லாம் வந்து அவங்க எடுத்து பண்ண போறாங்க, கேஸ் எடுக்க போறாங்க அப்படின்னு நம்ம வேண்டாம், ஒரு டைம் இது பண்ணிக்க வேண்டாம். நம்ம ஜஸ்ட் நம்ம வேலை எடுத்த வேலையை என்ன பண்ணணும், நம்ம அது வந்து நம்ம இதுக்கு ப்ராப்பர் சேனல் கிடையாது, ரூட்டும் போல நம்ம சரியான கைடன்ஸ் இல்லை. நான் அதுக்கு சரவணன் கிட்டே கேட்கிறேன்னா நீ இவ்வளவு தூரம் நீ வந்து இவ்வளவு பணத்தை வேஸ்ட் பண்ணிருக்க, உங்களுக்கு எல்லாரோட நேரத்தை வீணாக்கிருக்க, 5 பேரோட 6 பேரோட நேரத்தை வீணாக்கிருக்க, நம்மளை நம்பி வந்து இவ்வளவு பங்காளிக்கு பணம் கொடுத்துருக்காங்க. 1000 500 500 2000 வாட்டோட எவ்வளவு வேணாலும் இருக்கட்டும், அது எவ்வளோட நேரத்தை வீணாக்கிருக்க. அப்படி இருக்க நீ ஒரு கண்ணு தெரியாம ஒருத்தரை கூட்டிட்டு போற அந்த பழத்தை தள்ளி விடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இதை கேட்கணும், என்னோட வாட்ஸ்அப் அதை கேட்டேன். அது நான் கேட்டேன், கண்ணு தெரியாதவங்க நீ கூட்டிட்டு போனா பழத்தை தள்ளி விட்டுருக்கான்னு கேட்டேன். இல்ல எனக்கு என்ன தெரியும், வந்து இது பண்ணிட்டாங்க, எனக்கு என்ன தெரியும், நான் கேட்டா அந்த மாதிரி எல்லாம் பேசினாங்க. எனக்கு வந்து அது ஓகே, அதுக்கு மேலதான் நம்ம வந்து பேசுறதுக்கான இதுவும் கிடையாது, ப்ராப்பர் பர்சன் கிடையாது அப்படின்னு விட்டுட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு அட்வொகேட் கிட்ட நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இப்ப அந்த அட்வொகேட் என்னன்னா இவரோட ப்ரெஷர்ல வந்து அவங்க வந்து இதை அப்செட் பண்ணிக்க மாட்டேன், நீங்க இமீடியட் சட்டம் வாங்கி போயிட்டீங்கன்னா நாங்களும் சித்தப்பா பெரியப்பா எல்லாமே நாங்களும் சடையில இருக்கோம். இது இமீடியட் வித்தின் 2 hours வந்து அவர் நான் புதுக்கோட்டையில இருக்கேன், சரவணன் வந்து புதுக்கோட்டையில இருக்கேன், இமீடியட்டா அவங்களை வந்து வாங்கி போக சொல்லுங்க அப்படின்னாங்க. அவர் பெரியப்பா சித்தப்பாவும் வாங்கி நாங்க இங்க இருக்கோம், எப்படி 2 hours போக முடியும். இன்னொரு விஷயம், எந்த ஒரு எல்லாருக்கும் ப்ராப்பரா எதுவுமே பண்ணாத நம்ம வந்து அந்த டிசிஷன் எடுக்க முடியும். அவர் மட்டும் டிசிஷன் எடுக்க முடியுமா, இவர் மட்டும் எடுக்க முடியுமா, இவர் மட்டும் எடுக்க முடியுமா, நான் மட்டும் எடுக்க முடியுமா? அதனால என்ன பண்ணும் இல்ல அது எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்குள்ளேயே அட்வொகேட் எங்களோட அட்வொகேட் கிட்ட வந்து சீனியர் அட்வொகேட் எஸ்பிஐல வந்து அவங்க சேனல் பார்த்தாங்க. அவர்கிட்ட சொல்லி அது நம்மளோட ரிலேஷனும் கூட ஆக்சுவலா அவர் வந்து நல்ல ஒரு எல்டர் பர்சன், ஆல்மோஸ்ட் நியர்லி 60. அப்படி இருக்கப்போ அவருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அவர் என்ன சொன்னாரு, ஜஸ்ட் நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்து போய் கொடுத்து நம்மளோட பிரியர், நம்ம இந்த கேஸோட பிரியர், சரவணன் போட்ட கேஸோட பிரியர் எடுத்து போய் கொடுத்து காமிச்சதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு, அவர் கேட்ட வந்து ஜஸ்ட் பிரியர் கரெக்ட். நம்ம வந்து என்ன கேட்கணும் அப்படின்னா, நம்ம கோவில் வந்து 40 வருஷமா நம்ம மூதாதையர் வந்து எல்லாரும் கொண்டு தொட்டு எந்த வழிமுறை பிள்ளைகள் வந்து நடத்திட்டு இருக்காங்க. அதை வந்து ஒரு கண்டினியூஸா நாங்க பாரம்பரியமா நடத்திட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லி பண்ணியிருக்கோம். அதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னாரு, இல்ல கேட்டதெல்லாம் நீங்க முறையா கேட்டிருக்காங்க, பிரியர் கேட்டிருக்காங்க, ஆனா அவங்க வந்து கேஸ் நம்பர் மட்டும் தப்பா போட்டிருக்காங்க, 65B சம்திங் ஏதோ போட்டிருக்காங்க, அதுதான் தப்பு. ஆக்சுவலி நீங்க கேட்ட விளிம்புரை கேட்ட போய் எங்களுக்கே வேணும்னு கேட்டது வந்து HRNC வந்து ஜாயிண்ட் கமிஷனர் வந்து கொடுக்க அதிகாரம் கிடையாது. இது வந்து அவங்களுக்கு வந்து அரங்காவலர் நியமிக்க மட்டும்தான் அதிகாரம் இருக்கு ஜாயிண்ட் கமிஷனருக்கு. உங்களுக்கு விளம்புதை உங்க கோயில் உங்களுக்கு பிரைவேட் டெம்பிளா வந்து டினாமினேஷன் டெம்பிளா வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து சிவில் கோர்ட்ல தான் வந்து அதிகாரம் இருக்கு, ஜட்ஜுக்கு தான் அதிகாரம் இருக்கு. அதனால நீங்க வந்து சேனல் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இனிமே நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பேமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்ட்ரக்சர் எல்லாமே சொல்லி இந்த டீட்டெயில்ஸ் எப்படி போகணும், டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம டாக்குமெண்ட்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து டாக்குமெண்ட் எல்லாமே தரவச்சு ஜஸ்ட் ஓரளவு ஈஸி என்டையரா பட்டா எல்லாமே நியூவா நம்மளே அப்ளை பண்ணி வாங்கி எல்லாமே ஃபைல் பண்ணிடுவோம். ஜஸ்ட் இந்த January 1st இந்த மாதிரி ஃபைல் பண்ணி ஜஸ்ட் அதனாலதான் சொல்ல முடியும் ஷார்ட் டைம் சொல்லு வேற ஏதாவது டிஃபிகல்டிஸ் வந்து போதும் அப்படின்றதுனாலதான் பயனுக்கு சொல்லலையே தவிர பண்ண முடியும். அதுவும் கிடையாது. இது வந்து இப்போ அதுக்காக
நான் சொல்லிடுறேன். நம்ம இப்ப அது இல்லைங்க அண்ணா, அந்த நம்ம போட்டிருக்க கேஸ் ஃபைல் பண்ணிருக்கோம். சும்மா சொல்றாங்க இல்ல இது வந்து சார் நீங்க அது வந்து எப்படி வேணாலும் நீங்க கூட நிறைய ரூமர் சொன்னீங்கன்னு நிறைய சொல்றாங்க. நீங்க சொல்றது 10 சொல்லிருக்காங்க. அது ஓகே, அது விட்டுலாம். இல்ல இல்ல நான் சொல்லிடுறேன், விட்டுறேன். அது வேண்டாம், கடைசியா என்ன ஒரு உடுமுறை எடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆலங்குடி அவங்களுக்கும் போட்டு கமிஷனர் அவங்களுக்கும் போட்டு புதுக்கோட்டை கமிஷனர் ஃபைல் பண்ணி தான் அனுப்பியிருக்கு. அது இல்லாம சென்னை கமிஷனருக்கும் வந்து இது அனுப்பியிருக்கு. ஆனா 30 டேஸ்ல அவங்க வந்து ஆர்டிஐ ரிப்போர்ட் வந்து நம்ம சப்மிட் பண்ணலாம். நான் சொல்லிடுறேன், 30 டேஸ்ல அவங்க வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். ஆனா அவங்க வந்து சப்மிட் பண்ணல. அதுக்கும் அகைன்ஸ்டா ஹைகோர்ட்லயே வந்து ஃபைல் பண்ணிருக்கு, ஏன் பண்ணல அப்படின்ட்டு வந்து ஜட்ஜ் வந்து இது பண்ணிருக்காங்க. அதுக்காக ரிலேட்டட் எல்லாமே வந்து பெண்டிங் இது கொடுத்து ரிட்டர்ன்ல லெட்டர்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த தேர்ட் வந்து இதுல ஃபர்தர் என்ன மூவ் ஆன போகுது அப்படின்னு அந்த பேஸ் பண்ண இதுக்கான இதுதான் நம்ம கேஸ் ஃபைல் பண்ணிருக்கிறது. இது ஏன் பண்ணிருக்கு அப்படின்றதுதான் ஃபர்ஸ்ட் ரூட். நம்ம ஃபர்ஸ்ட் பேஸ் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதே வந்து ஏன் ஓட்டி இருக்கு, எதுக்காக ஓட்டி இருக்கு, என் கோயில் வந்து பிரைவேட் டெம்பிள், டினாமினேஷன் டெம்பிள் அப்படின்றதுக்காக அகைன்ஸ்ட் திஸ் பேப்பர், இதுக்காக மட்டும்தான் பண்ணிருக்கோம் நம்ம. மத்தபடி வேற எந்த ஒரு எடுத்திருக்கோ எடுக்கலையோ எடுக்கல போய் நம்மள ஒரு ஆள் தான் போய் ஆபீஸ் அனுப்பி இருங்க நான் சொல்லிடுறேன். நீ கேட்கிற கேள்விதான் பதில் சொல்ல. எப்படி கேள்வி கேட்கறீங்க, பதில் சொல்ல விட மாட்டேங்கிறீங்க. ஆமா கட்டாம்பட்டி சேர்ந்த செல்வராஜ் அவரோட மகன் நான் உங்க எல்லாருமே அடிச்சு கொடுத்துருக்கேன். இருப்பா உங்களுக்கு பொதுக்குழு பேப்பர் அடிச்சு கொடுத்துருக்கேன். நீங்க கட்டாம்பட்டி செல்வராஜ் அடிச்சா கொடுத்துருக்கு பேப்பர்ல. உங்களுக்கு பொதுக்குழுல வர சொல்லி கட்டாம்பட்டி செல்வராஜ் என்ன செஞ்சிருக்காரு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எப்படி இந்த எல்லாரும் கேக்குறீங்கல்ல, எச்ஆர்எஸ் கோட் இருக்கா இல்லையா, இந்த கன்ஃபியூஷன் நம்ம 105 புள்ளி பங்காளி இருக்கு, இடத்துல இருக்கு. ஏன் இருங்க, பதில் சொல்லி இருங்க. இல்ல உங்களுக்கு இல்ல சரி இருக்குது. இப்ப எப்படி போச்சு தெரியுமா, ஃபர்ஸ்ட் கோயில் எப்படி என்ற ஆகும் தெரியுங்களா. இதுதான் இங்க பூசாரி பைசா வாங்கினாங்க பாத்தீங்களா. இல்ல நீங்க 50 வருஷம் முன்னாடி இருக்கிட்ட தப்பு இல்ல, தப்பு கிடையாது. 50 வருஷம் நீங்க 100 வருஷம் கூட இருக்க. இல்ல நான் படிக்கிறோம் அது கொஞ்சம் தவறு கிடையாது. நம்ம வந்து இப்ப அப்பா வந்தாரு அப்படிதான் பேசுறேன் தவிர 105 புள்ளி பங்காளி சமமாக பேசுறேன். நான் தனிப்பட்ட முறையில் பதில் சொல்லல. பேசலாம், தப்பு கிடையாது. பொய் சொல்றாங்க தப்பு. சொல்லுங்க. 3 வருஷம் 3 மாசமா செல்வராஜ் 3000 வாங்கிருக்காரு. சொன்னதுதான் நிப்பாட்டது கோயில் நிர்வாகம். அப்படி நீங்க சொல்லுங்க. ஆனா நிப்பாட்டது வேற ஆளு. அது யாருக்கு எனக்கு தெரியும், கேட்டா சொல்லுவேன். ரெண்டாவது நிப்பாட்டி நம்மளோட நிப்பாட்டிப்போம். அதெல்லாம் சரியா சொல்லும் போது ஏதோ ஒரு தப்பு சரி நம்ம கோயில் நம்ம
அறநிலையத்துறையில இருக்கக்கூடாது, கோயில் நமக்கு வரணும்னா எல்லாருமே கஷ்டப்படுறோம். நல்லபடியா அந்த கனவு நல்லபடியா நமக்கு சேர்த்துச்சுன்னா போதும். அது ஒண்ணுத்துக்கு தான் எல்லாருமே கஷ்டப்படுறோம். கஷ்டப்படுறது எல்லாருக்குமே சேர்த்து கஷ்டம் பரவாயில்லையே. ஒரே ஒரு ஊராள் ஒரே ஒரு ஊரால் வந்து யாருமே இப்ப வந்து அதுக்கு நான் சொல்றேன். ஒரே ஊராளுங்கிறதுக்கு நீங்க சொல்றீங்கல்ல, இருங்க நீங்க வச்சுங்க நான் சொல்றேன். ஒரே ஊருங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து தலைவரா என்ன போட்டு துணை தலைவர் வந்து ராமச்சந்திரனை பிடிச்சி இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க சொல்ல முடியும் கேளுங்க. ராமச்சந்திரனை பிடிச்சி அதுக்கு அடுத்தது வந்து செக்ரட்டரியா போடும்போது சரவணனை போட்டுச்சு. இருங்க நான் சொல்றேன் கரெக்டா. இத போட்டது வந்து நாங்க கமிட்டி மாதிரி நடத்தணும். அதுக்கு வந்து பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா, அன்னைக்கு வந்து நடேசன் தான் சாமி மாதிரி அவன் இறந்துட்டான். அந்த இதுக்காக நம்ம இம்சை பண்ணாம விட்டுட்டு லாரில அந்த வேலைக்கு அது வந்து நீங்க இப்ப மேலத்தூருங்கிறீங்கல்ல, ராமச்சந்திரன் கஷ்டப்படக்கூடாதுன்னு அவரே பழைய தலைவரை நீங்க இருந்துட்டு துணை தலைவர் சும்மா நான் போட்டுருக்கல. நான் இன்னைக்கு தலைவரே கிடையாது தெரியுமா. புது நிர்வாகத்துக்கு எடுத்து பாருங்க, நீங்க எடுத்து பாருங்க. பாருங்க சரி முதல்ல கொடுத்து ஆலங்குடி கலைத்தாப்பா முதல் கொடுத்தது முன்னாடியே அண்ணன் சொன்ன மாதிரி பொதுக்குள்ள பழைய நிர்வாகம் கோயில் பூசி நடத்த இருங்க. இதை இவரு கழித்து போட்டுருக்காங்க லட்சம் இருங்க போட்டுருக்கீங்க. ஆமா கமிட்டி தானே போட்டுருக்கு, கோயில் கமிட்டி எங்க போட்டுருக்கு, கோயில் கமிட்டியா எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கி கோயில் எடுக்கன்னு சொல்லிட்டு அரங்காவல் வாங்கினாதான் வாங்க முடியும்னு சொன்னாங்க. எடுக்க முடியும்னு தெரியும். ஆனா எதுக்காக அது எப்படி சொல்லுங்க இப்ப வந்து சொல்றேன் நீங்க கேள்வி கேட்டா சொல்ல வேண்டியது சொல்றேன். இருப்பா இருப்பா ஏன் ஆடுற உட்காரு உட்காரு உட்காருங்க. கோயிலை எடுக்கிறதுக்கு நாம அன்னைக்கு இந்த கோயிலை கோயில் கமிட்டி உறுப்பினர் போட்டு யாரு ஆமா நான் தான் போட்டு நீ எப்படி ஆக முடியும்? போசிங் இருப்பா இரு நீங்க உபதலையார் இருக்க தலைவர் பேசுறாங்க
எல்லாரும் பேசுங்க நீ உட்காரு முதல்ல ஆள முடிக்க நீ என்ன பண்ண இல்லப்பா அவர் எல்லாருக்கும் இருப்பா கேளுங்க ஒவ்வொருத்தர தரப்பு கேளுங்கப்பா பொறுமையா பேசுங்க இருப்பா கேளுங்க கோயில் இல்ல கோயில் நல்ல நம்பி எடுத்துட்டு அது பயந்து கேளுங்கப்பா அம்மா கேளுங்க ஒவ்வொருத்தர தரப்பு இல்ல நம்ம கோயில் எல்லாரும் உட்காருங்கப்பா ஒவ்வொருத்தரா போடுங்க நான் வளர்ந்து வரேன் என்ன வேணாலும் பண்ண என்ன வேணாலும் பண்ண அடுத்த முறை போட்டோம் அவங்க